ஆக்ரோஷத்துடன் பாய்ந்து கொண்டிருக்கிறது பேரருவி. குற்றாலத்தில் ஆக்ரோஷத்துடன் பாயும் பேரருவி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர் மழை காரணமாக அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது போல ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அந்த பகுதி மக்கள் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். 2024 பார்க்குறோம். 81 வந்துச்சு, 91 90 லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் 2024 10 வருஷம் அடி வெள்ளம் வந்துடுது. கடையில் கூட கடை அடைச்சாச்சு, கடையில் போடல. கரண்ட் சொன்னால் கடை போடும். மழை நீரோட 3 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இதனால் மக்களுக்கும் ரொம்ப அவதி, வந்தவங்களும் அருவியை பார்க்க முடியல, கடைக்காரங்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதே நீடிச்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான். நாங்கள் டீ கடை வச்சுருக்கோம், இப்போ அடைச்சிருக்கோம். இப்போ நேற்று இருந்து அடைச்சிருக்கோம். நேற்று இன்றை இந்த மழை ரொம்ப எல்லாருக்கும் வியாபாரம் பாதிப்பு தான். ஆமாம், சாமிகள் வந்தால் தானே. எங்கள் தென்காசிக்குள்ளேயே வண்டி வர முடியல, மழை அந்த அளவுக்கு இருக்கிறதுனால போக்குவரத்து ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனால் வியாபாரம் ரொம்ப பாதிக்கப்படும். இது குறித்தான விவரங்களை நேரலையில் வழங்கியிருக்கிறார் செய்தியாளர் மாரிமுத்து. மாரிமுத்து, வணக்கம். அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் பேசிய காட்சிகளை பார்த்தோம். வியாபாரம் பாதிக்கப்பட்டிருப்பதா? அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? கள சூழல் என்னவாயிருக்கு? அதாவது தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கு குறிப்பாக குற்றால மெயின் அருவியை பொறுத்தவரை காற்றாற்று வெள்ளம் 3வது நாளாக தொடர்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கால் தற்பொழுது குற்றாலத்தில் மெயின் அருவியில் உள்ள நுழைவாயில் மூடப்பட்டுள்ளது. கடைகள் முற்றிலும் அடைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த பகுதியில் முற்றிலுமாக முடங்கியுள்ளது. போக்குவரத்து உள்ளே வர முடியாதவருக்கும் பொதுமக்கள் உள்ளே வர முடியாதவருக்கும் முற்றிலுமாக குற்றாலம் மெயின் அருவி என்பது மூடப்பட்டுள்ளது. தற்போது இங்குள்ள வியாபாரிகள் வியாபாரத்தை இழந்ததாக கூறப்படுகின்றனர். மேலும் இந்த வியாபாரம் தங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். மேலும் குற்றால அருவியை பொறுத்தவரை 3வது நாளாக வெள்ளப்பெருக்கானது நீடித்து வருகிறது. குற்றாலம் 5 அருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் குற்றாலம் மெயின் அருவியை பொறுத்தவரை அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு இங்கே காட்சியளிக்கிறது. பாலங்களும் உடைக்கப்பட்ட காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது வரை குற்றாலம் மெயின் அருவியை பொறுத்தவரை வெள்ளப்பெருக்கு என்பது அதிகரித்தே காணப்படுகிறது. குற்றால பகுதியில் தொடர்ச்சியாக மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.